கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளி செய்து, நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஜே.பி. கோலாப். இவருடைய காலம் 1710 முதல் 1790 முடிய. இவருடைய நாடு ஜெர்மனி, இவருடைய தரிசன பூமி இந்தியா. தமிழ்நாட்டில் கிறிஸ்துவின் ராஜ்யம் விரிவடைவதற்கு 3 தலைமுறைகளாக பணியாற்றியவர்கள் கோலாப் குடும்பத்தினர். இந்த மிஷனரி வம்ச வழியை நிறுவியவர் ஜான் பெல்தாசார் கோலாப் என்பவரை. இவர் சுமார் 53 ஆண்டுகள் இந்தியாவில் மிஷனரியாக பணியாற்றினார். இவரின் வாரிசு முறைமையில் தென்னிந்தியாவில் சுமார் 144 ஆண்டுகள் சுவிசேஷ பணி நடைபெற்றுள்ளது. இவர் 1710ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டில் பிறந்தார். கலே பல்கலைக்கழகத்தில் பட்ட படிப்பு படித்து குரு பட்டம் பெற்றவர். இவர் சிறந்த கிறிஸ்தவ பக்தர், சுவிசேஷ வாஞ்சை படைத்தவர். கிறிஸ்தவ நற்செய்தியை அறிவிக்க டென்மார்க் அரசன் வெளிநாடுகளுக்கு மிஷனரிகளை அனுப்புவதை கேள்விப்பட்டு தன்னையும் அப்பணிக்கு ஒப்படைத்தார். 8 மாத கடல் பிரயாணத்திற்கு பின் தரங்கம்பாடி வந்து சேர்ந்தார். தென்னிந்தியாவில் கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட ஸ்வாட்ஸ் ஐயர் இவரை ஒரு உத்தம கிறிஸ்தவ மிஷனரி என்று கண்டு தம் ஊழியத்தில் இணைத்துக் கொண்டார். 1754ஆம் ஆண்டு இருவருமாக கால்நடையாக நடந்து கடலூருக்கு சென்றனர். வழியில் பல கிறிஸ்தவ முகமதிய அன்பர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தனர். ஜே.பி. கோலாப் மிஷனரி பணியின் போது தனது அன்பு மனைவியை இழந்தார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். இவர்கள் ஸ்வாட்ஸ் ஐயரின் வளர்ப்பு பிள்ளைகளாக வளர்க்கப்பட்டனர். இவர் பல மொழிகளை கற்றறிந்தவர். டச்சு, போர்ச்சுகீஸ், டென்னிஸ், ஜெர்மன், ஆங்கிலம் போன்ற மொழிகளோடு தமிழ் மொழியிலும் திறம்பட பேசும் புலமை பெற்றிருந்தார். தமிழ் மொழியிலேயே பிரசங்கங்கள் செய்து அநேகரை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வந்தார். பல ஆண்டுகள் உற்சாகமாகவும் அதிக பிரயாசப்பட்டும் ஊழியம் செய்ததினால் தளர்வுட்டார். 1790ஆம் ஆண்டு தனது ஊழியத்தின் 53வது வருடத்தில் 80 வயது நிறைந்தவராக இறைவனுக்குள் ஓய்வு பெற்றார். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இன்று ஒருவருக்காவது அறிவிப்பீர்களா? முற்றிலும் உடைப்பட்ட மனிதர்களையே தேவன் தம்முடைய மகிமைக்காக பயன்படுத்த இயலும். அன்பானவர்களே, ஜே.பி. கோலாப் இவருடைய சந்ததி கிட்டத்தட்ட 144 ஆண்டுகள் சுவிசேஷ பணியை இந்தியாவில் மேற்கொண்டிருக்கின்றன. இதில் ஜே.பி. கோலாப் மட்டும் 53 வருடம் ஊழியத்தை இந்தியாவில் நிறைவேற்றியிருக்கின்றார். தன் மனைவியை இழந்த பொழுதும் அவர் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கின்றார். அநேக மொழிகளில் புலமை பெற்றவராக இருந்தும் கர்த்தருடைய ஊழியத்தை செவ்வேனு செய்வதற்காக தமிழ் மொழியிலையும் புலமை பெற்று ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கின்றார். அன்பானவர்களே, இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் அவருக்குள் அனலாய் பற்றி எரிந்தபடியினால் அவர் இவ்விதமாக ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கின்றார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதத்தில் ஒருவருக்காவது சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எப்படியாகிலும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை கிறிஸ்து அண்டையிலே வழி நடத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த கடமையை நாம் சரிவர செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷம் எவ்வளவு அவசியம் என்று கருதினால் டென்மார்க் அரசன் கூட மிஷனரிகளை அயல் நாடுகளுக்கு அனுப்பி
கிறிஸ்துவை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். சுவிசேஷ பணியை தொடர்ந்து செய்வோம். சுவிசேஷ பணிக்காக ஜெபிப்போம். சுவிசேஷ பணிக்காக கொடுப்போம். சுவிசேஷ பணிக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி எஸ்தர் 2ஆம் அதிகாரம், ஆமோஸ் 7ஆம் அதிகாரம், தீத்து 1 முதல் 3 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.